இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விங்ஸ் அகாடமி ஆஃப் செஸ் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் தானேஷ் ஏற்பாட்டில் ராக் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாபெரும் செஸ் போட்டி நடைபெற்றது. விங்ஸ் அகாடமி ஆஃப் செஸ் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் தானேஷ் ஏற்பாட்டில் ராக் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாபெரும் செஸ் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் சென்னையை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு அணிகளாக பிரிந்து போட்டியிட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் திரு சூரியமூர்த்தி, மாணவர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் திரு சிவபிரகாஷ் மற்றும் சன் குரூப்ஸ் நிறுவன தலைவர் திரு சிவபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் சொந்த செலவில் போட்டியில் முதல் பரிசு வென்ற மாணவர்களுக்கு தங்க நாணயமும், 2ஆம் பரிசு வென்ற 2 மாணவர்களுக்கு சைக்கிளும், மேலும் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசையும் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ராக் இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல்வர் திருமதி உமா மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் இன்று நடைபெற்றது. புரட்சி கவிஞரும் முடியரசனாரும் என்ற தலைப்பிலான 71வது நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளையின் தலைவர் கோ பாரதி தலைமை தாங்கினார். அறக்கட்டளையின் செயலர் வள்ளி, இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், படைப்பாளி ரமேஷ் பைரவி, மதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பட்டிமன்ற நடுவர் உமா என்கின்ற அமலோற்பவமேரி, விடுதலை வீரர்கள் என்ற தலைப்பில் திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா ஆகியோர் பிறந்தநாள் சிறப்புரையை ஆற்றினார்கள். மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள், பெற்றோர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாழ்த்துக்கள். அருமையான திருக்குறள் பற்றி சொல்லியிருக்காங்க. நடுவில் வந்து படம் பேர் என்ன சொன்ன? பேர் என்ன சொன்ன? உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கட்சியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார்கள். 30/10/2024 புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை பாவாணர் நகரில் அப்பாச்சி முருகன் என்ற வேல்முருகன், திருமதி கலைவாணி வேல்முருகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் திரளாக பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் மருத்துவ நாயகன் டாக்டர் கே நாராயணசுவாமி கேசவன் அவர்கள் தலைமையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார்கள். இந்த நிகழ்வில் திரு துரை, ஐயனார், பிரகாஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் அப்பாச்சி முருகன் என்ற வேல்முருகன் தன் சொந்த செலவில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பிரமுகர்கள் அரவிந்த், ஜெய், முத்து, ஃபெலிக்ஸ், திலீப், சதீஷ் மற்றும் பலர் உடனிருந்தனர்.
பெட்ரோல் பங்க் விற்பனை தொடக்க விழா அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள கூட்டுறவு சங்க நவீன அரிசி ஆலை வளாகத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பாரத் பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை விற்பனையை மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் துவக்கி வைக்கவும், புதுச்சேரி கூட்டுறவு செயலர் நெடுஞ்செழியன் அவர்கள், புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா அவர்கள், அருண் சுப்பிரமணியன், டெரிட்டரி மேனேஜர் ஆஃப் திருச்சி, விகாஷ்குமார், டெரிட்டரி கோஆர்டினேட்டர் ஆஃப் திருச்சி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் இசைந்துள்ளார்கள். எனவே இவ்விழாவிற்கு தாங்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவன் இளங்கோவன், மேலாண் இயக்குனர், கூட்டுறவுத்துறை அதிகாரி. இவன் சாரங்கபாணி, துணை பதிவாளர், நிர்வாகி, ஊழியர்கள் மற்றும் புதுவை மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கம். முத்தியால்பேட்டை சோலை நகரில் கழிவுநீர் வாய்க்கால்களுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் 2022-23ஆம் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு பகுதி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கி சுமார் 13 லட்சம் மதிப்பில் முத்தியால்பேட்டை சோலை நகர் வீதி, தனலட்சுமி கார்டன் பகுதி, உட்புற சாலைகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால்களுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்காக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி மேற்படி பணிகளை துவக்குவதற்கான பூமி பூஜையை சோலை நகர் வீதியில் உள்ள சின்னாத்தா அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் தனலட்சுமி கார்டனில் பூமி பூஜை செய்து மேற்படி பணிகளை இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் நகராட்சி ஊழியர்களும், தனலட்சுமி கார்டன் பகுதியை சேர்ந்த பொதுமக்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை பகுதியில் ஹோட்டல் TS கிராண்ட் திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் உருளைப்பேட்டை திமுக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் ஹோட்டல் DS கிராண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழில் அதிபர்கள், உணவகத்தின் உரிமையாளர், மேலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம், திருக்கனூர் சாலை பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்கு புறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால்குப்பம் கிராமம் திருக்கனூர் சாலை பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்கு புறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 41,60,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணிகளை துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு பகுதியில் நடைபெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட ஜூனியர் கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்திய கைப்பந்து கூட்டமைப்பில் இணைக்கப்பட்ட பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கம் ஒதியம்பட்டு காந்தி விளையாட்டு மன்றத்துடன் இணைந்து ஜூனியர் பிரிவுகளுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து லீக் போட்டி ஒதியம்பட்டு காந்தி கைப்பந்து விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் 30 அணிகளும் பெண்கள் பிரிவில் 9 அணிகளும் பங்கேற்று விளையாடினர். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் அணியில் முதலிடத்தை முத்தியால்பேட்டை ஜாலி பிரதர்ஸ் கிளப் அணியும், 2ஆம் இடத்தை ஒதியம்பட்டு காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 3வது இடத்தை வீனஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் கைப்பற்றின. இதேபோல் பெண்கள் அணியில் முதலிடத்தை புதுச்சேரி வாசுதேவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 2ஆம் இடத்தை சூரியமூர்த்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 3வது இடத்தை ஒதியம்பட்டு காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் கைப்பற்றினர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். முன்னதாக இந்த போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் வீரர்களை அறிமுகம் செய்து வைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் திருவேங்கடம், ஹரிகிருஷ்ணன், குலசேகரன், மண்ணாங்கட்டி, மாயகிருஷ்ணன், ஏழுமலை, சுந்தரமூர்த்தி, பத்மநாபன், சிவசங்கரன், நாராயணமூர்த்தி, செல்வராசு, முருகையன், மாரிமுத்து மற்றும் விழா உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வில்லியனூர் மேலாண்டை வீதியில் ஆர் ஃபேஷன் துணிக்கடை திறப்பு விழா அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேலாண்டை வீதியில் ஆர் ஃபேஷன் துணிக்கடை திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கடையினை திறந்து வைத்தார். தொடர்ந்து கடையின் முதல் விற்பனையை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடுத்தும் ஆண்களுக்கான அனைத்து ஆடைகளும் தரம் நிறைவாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும் என்று கடையின் நிறுவனர் பூக்கடை ரமேஷ் தெரிவித்திருந்தார். மேலும் தீபாவளியை முன்னிட்டு ரூபாய் 500 காம்போ ஆஃபராக ஒரு சட்டை ஒரு பேண்ட் வழங்கப்படுவதாகவும் மேலும் பல்வேறு அதிரடி சலுகைகளை அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திறப்பு விழாவினை முன்னிட்டு தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கடையின் உரிமையாளர் பூக்கடை ரமேஷ் வரவேற்று மகிழ்ந்தார்.
அறக்கட்டளை மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருங்கம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயமூர்த்தி அறக்கட்டளையின் தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்ணில் புரை, கண்ணில் சீழ் வடிதல், கண்ணில் பூ விடுதல், இரத்த அழுத்தம் ஆகியவை குறித்து சிகிச்சைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். அதேபோன்று MVR மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இரத்த பரிசோதனை, ECG, எலும்பு தேய்மானம் பற்றிய இலவச மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கினர். மேலும் டாக்டர் ஸ்ரீ விஜயலட்சுமி தன்வந்திரி பல் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு பல்வலி, பல்கூச்சம், பல் சீரமைப்பு, பற்கள் பரிசோதனை மற்றும் பற்களை பற்றி ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். இதேபோன்று டாக்டர் தாமோதர குமரன் கலந்து கொண்டு வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் உள்ளிட்டவைகளை பரிசோதனைகளையும் செய்து ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். மேலும் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராமன், மஞ்சினிகுமார், முருகன், இருசப்பன், சசிகுமார், அன்பு, சந்திரசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.